வழிபாடு வந்து வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்தலையை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மஞ்சளை போட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு, அதாவது வெத்தலையை வச்சுட்டு அதுக்கு நடுவில் மஞ்சளை கொஞ்சம் போட்டுட்டு குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுறது. கிழக்கு அல்ல வடக்க பார்த்து அந்த நுனி இருக்கணும். தீபமும் கிழக்கு அல்ல வடக்க பார்த்து இருக்கணும். அப்படி டெய்லி நீங்கள் கோயிலில் அல்லது வீட்டில் நீங்கள் தொடர்ந்து ஏற்றின்னு வர ஒரு மண்டலம் ஏற்றின்னு வர ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இத்தனை நாள் சொன்ன மந்திரங்களில் ஏதோ ஒரு மந்திரம் எடுத்து சேன் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். எந்த தெய்வத்திற்காக இதனை வழிபடுறது, நீங்கள் இஷ்டமாக வேண்டக்கூடிய தெய்வத்திற்காக இது வழிபடுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக, வீட்டில் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் தீரும், கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நடக்காத தடங்கலான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும், எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமளிக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு காரியத்துக்காக நான் விடாப்படியாக வைராகியத்தோடு இருக்கேன்னு நினச்ச காரியங்களும் உங்களுக்கு அனுகூலியத்தை கொடுக்கும். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நம்பிக்கை உண்டு, வெற்றியும் உண்டுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நான்